இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து குறைச்சி வேலை கிடந்து அதனால வந்து நான் அந்த வேலை பார்த்தேன். அப்போ அங்கே வந்து மீன் தொட்டி வந்து அழுக்காகி இருந்து பின்ன அதையும் வந்து க்ளீன் பண்ணி அந்த அதில் கொஞ்சம் புல்லு மரங்க எல்லாம் நின்று அதையெல்லாம் வெட்டிட்டு பின்ன அந்த அடுத்தது அதில் அப்படியே வெட்டிட்டு நிற்கப்போ இங்கே வந்து இவங்க வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. பின்ன அதான் பின்ன பாட்டு பாடிட்டு நான் வந்து அந்த வேலையே பார்த்துட்டு இருந்தேன். பின்ன எல்லா மரங்களும் பிடுங்கி கிடந்ததுனால எல்லாத்தையுமே அதை மொத்தமே மரத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்தேன். ஏன்னா காம்பவுண்டு மறைஞ்சு விழுந்துடும், வேறெல்லாம் பெருசு பெருசாட்டு எல்லாம் ஏறிட்டு ஓரளவுக்கு எல்லா மரங்களையும் பிடுங்கிட்டு அடுத்து அந்த இடத்துல வந்து வேறொரு தை வந்து நட்டு வச்சுட்டேன். இது எல்லாம் மல்பரி காய்ச்சி நிறைய கிடக்கு, மரம் ஃபுல்லாக மல்பரி, சரியான மல்பரி காய்ச்சி கிடக்கு. மீன் தொட்டியை வந்து க்ளீன் பண்ணினேன், அது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ண முடியல. பின்ன அதுக்கு வந்து பைப்பு செட் பண்ணினேன். என்னென்னா அந்த தண்ணி வந்து நாங்கள் இனி காங்கிரீட்டு போட்டால் போகாது. அதனால் வந்து என்ன பண்ணினேன்னா அந்த ஒரு பைப்பு லைன் கொடுத்தேன். அது முதல்ல இதை கழுவுனா தான் அந்த பைப்பு லைனுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா பிறகு வந்து இது பசை வச்சு அதில் ஒட்டி கொடுக்க முடியாதாண்டு நான் ஃபஸ்ட்டு அதை கழுவுனேன். நாங்கள் நல்லா கழுவுனேன். இனி வந்து அது கொஞ்சம் ஸ்லோப்பும் கிடக்கு. அது வந்து இனி பிறகு ஒரு நாள் சரி பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பைப்பும் செட் பண்ணினேன். பைப்பு செட் பண்ணேன்னா இங்கேருந்து தண்ணி திறந்து விட்டால் வெளியில் போகிற மாதிரி ஓட்டை எல்லாம் அடித்து கொடுத்து அப்படி பைப்பு செட் பண்ணி வச்சேன், வால்வ் எல்லாம் கொடுத்து. அதுவும் நல்லா தான் மாதிரி கொடுத்து எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு பின்ன தண்ணி விட்டு செக் பண்ணி பின்னையும் மீனை பிடிச்சி அதில் விட்டேன். பிறகு அடுத்த என்ன வேலை நடந்ததுன்னா கொஞ்சம் செடி தொட்டி வச்சு செடி சாக்கில் வச்சா கொஞ்சம் நாளையிலேயே கிழிஞ்சு போகுது சாக்கு. அப்போ வந்து என்ன நம்ம ஒரு சிமெண்ட் கல் வேஸ்ட்டாட்டு நிறைய கிடந்து பின்ன அந்த கல்லோட பறக்கி வச்சு கெட்டி அதில் செடி நட்டதுக்கும் எல்லாம் என்னங்களும் நடலாம், செடி என்னங்களும் நடலாம் எழுதிட்டு அதில் வந்து கெட்டி வச்சுட்டேன். அது வந்து என்னன்னா அந்த தொட்டி மாடலில் தான் இங்கே வச்சு கெட்டினேன். அப்படி கெட்டி சிமெண்ட் இது போட்டு 2 வரி கல் வச்சேன். 2 வரி கல் வச்சு அது ஓரளவு நல்லா தான் வந்து என்கிட்ட தூக்கு கட்டையே இல்லை, இருந்தாலும் மற்ற மாதிரி டேப்புக்கு அளவு எடுத்து தாங்க வச்சேன். கரெக்டாகிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இது இப்போ சூப்பராக இருக்குது. இதில் வந்து எப்படியும் ஒரு 4-5 செடிகளை கிட்ட நடலாம். ஏன்னா அந்த மீன் தொட்டி பக்கத்தில் வந்து இந்த செடியும் கூட நிற்காம நல்லா இருக்கு. இதே சேமுக்கு தான் இனி அந்த சைடும் வைப்பேன். இனி இது தேய்ச்சதுக்கு தான் கொஞ்சம் பாடாக இருக்கும். ஏன்னா இந்த கீழே மட்டும் தேய்க்க முடியாது, அதுன்ட்டு தான் கொஞ்சம் பாடாக இருக்கும். அல்லாத ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா காங்கிரீட்டு போட்டிருக்கேன்ட்டு பட்டுன்னு காம்பவுண்டு மறைஞ்சு போகாது. அதனால தான் அப்படியே வச்சுருக்கு. நீ இதை கூட தேய்ச்சி அப்படியே விடணும். அப்போ கொஞ்சம் காம்பவுண்டுக்கும் இந்த செடி தொட்டிக்கும் கொஞ்சம் பலம் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் வந்து பண்ணணும், நல்லா பிடிக்கும். அப்படி என்னன்னா இந்த செடி இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் தோட்டம் மாதிரி பண்ணணும். பின்ன கொஞ்சம் அந்த இவ்விடம் வந்து என்ன விஷயம்னா பாயல் பிடிச்சி அந்த மண்ணெல்லாம் இலகி போயிருந்து காங்கிரீட்டு போட்டிருந்தா. பின்ன அதை வந்து கொஞ்சம் சிமெண்ட் பால் கொஞ்சம் கூட்டி போட்டு மண்ணும் போட்டு அப்படியே கொஞ்சம் மட்டத்துக்கு தேய்ச்சி விட்டேன். அப்படி கொஞ்சம் வேலைகள் இன்னைக்கு நடந்தது. அது என்னன்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கணும்னு நினச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து பயங்கர வெயிலாக நான் இருந்தாலும் பின்ன அப்படி செய்ய வேண்டியதில் செஞ்சேன். பின்ன செடிகளுக்கெல்லாம் தண்ணி நினச்சி எல்லா இதுக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி நினச்சேன். ஏன்னா நம்ம போகிற அந்த வீட்டில் வந்து தண்ணி நினைக்க அந்த டைம் தான் உண்டு. பின்ன இது மோட்டரெல்லாம் எங்களுக்கு உள்ளாண்டு இஷ்டம் போகிற தண்ணி கிணறுல போகிறோம், அடித்து விட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணும்னாலும். அது ஒரு பப்பாளி நின்று அதுக்காண்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.